அண்டு அதுக்கப்புறம் அந்த டைனிங் டேபிள் ஒன்று இருந்தது, டைனிங் டேபிள் மேலெல்லாம் ஊற்றுனாங்க. வந்து 25 நாள் கழித்து வந்ததும் நாளை அந்த வீட்டை காலி செய்யணும், நாளைக்கு 30ஓட அவகாசம் முடியுது. வீட்டு ஓனரு டைனிங் டேபிளுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனு பெட்டு காட்டு எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணி அட்வான்ஸ்லேருந்து இந்தாங்க இவ்வளோ தான் மிச்சம் கொஞ்சம் கொடுத்த முன்பணம் போச்சு. சரி, அந்த அது ஸ்கிராப்புக்கு தான் போகும். அது இந்த பயன்படுத்த முடியாது, எதையுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது. சரி, ஸ்கிராப்புக்கு ஒரு விலைக்கு கேட்ட ஒருத்தங்கிட்ட அதை கேட்டு ஒரு அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போப்பா என்று அவர்கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சார் டைனிங் டேபிள் உடஞ்சிருந்துச்சு, அது போய் கொடுத்துட்டீங்க, எப்போ மேடம் வரணும் நீங்கள், எப்போ வரணும் நீங்கள், சம்பவம் நடந்து 25 நாள் கழிச்சு வந்துச்சுன்னா வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, வீட்டை காலி பண்ணணும். நான் ஒரு ஓனர் இந்த டைனிங் டேபிள் கட்டில் எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டார் என்கிட்ட, எனக்கு அதில் ஏதாவது மிச்சம் காசு வருதான்னு சொல்லிவிட்டு நான் பார்க்கணும், விற்றுட்டேங்க நான், அதை வந்து ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணியிருக்க வேண்டியது உங்கள் வேலை. அப்போ இந்த நெக்ஸ்ட் டேவாக தான் வந்திருக்கணும்ல, அவங்க நாளாக வந்துருக்கணும்ல. இன்னொன்று இவங்க வரும்போது 15,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த துர்நாற்றம் போகவில்லை. டீப் கிளீனிங் செய்வதற்காக டீப் கிளீனிங் செய்கிறதுக்கு ஒரு நிறுவனம் வந்து இவங்க முதல் முறையாக சிபிசிடி வரும்போது டீப் கிளீனிங் நடந்துட்டு இருக்கு வீட்டில். ஓகே, அதுக்கப்புறம் மறுநாள் சாம்பிள் எடுக்க வராங்க. எப்படி? அதாவது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்ச பிறகு வராங்க. சிபிசிடி முதல் முறையாக வீட்டுக்கு வரும்போது டீப் கிளீனிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு 2 நாள் கழித்து ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து சாம்பிள் எடுக்க வராங்க. இப்போ இவங்க விசாரணையோட லட்சணம் என்னன்றது தெரியுதா உங்களுக்கு? நீதி எங்கே தான் கிடைக்கும்னு அப்போ நம்புறீங்க நீங்கள்? நீங்கள் தொடர்ச்சியாக போராடுறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வீட்டிற்கு தாக்குதல் நடத்த வந்தவர்கள் 2 மினி பஸ்களில் வந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன் ஏற்கனவே, பஸ் வந்து இந்த சந்தில் நின்றுச்சு, இங்கே பார்த்தேன். வரவே வராது. ஆனால் அது உள்ள நீங்கள் தான் வீட்டுக்கு வந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா? அந்த சந்தில் வேலையே கிடையாது. ஒரு கார் பார்க் பண்ணாலே கிராம்பட் ஆகிடும். வந்து 2 பஸ் வந்திருக்கு. அந்த 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 வாகனங்களின் பதிவெண் என்ன என்பது காவல்துறைக்கு சிபிசிஐடிக்கு தெரியும். போய் அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுமா இல்லையா? பிடிச்சிருக்கணும்ல. யாருப்பா புக் பண்ணது? யாராவது ஃபோன் பண்ணி புக் பண்ணியிருக்காங்க, பணம் கொடுத்துருப்பாங்கல்ல. இந்த விசாரிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ரகு தான் புக் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரகு கூப்பிட்டு நீ எதுக்கு அந்த வண்டி புக் பண்ண கேட்கலாமா? ரகு இல்லை சார், இவர் சொல்லி புக் பண்ண, அவர் சொல்லி புக் பண்ணு, உண்மை கடைசியாக வந்துருமா? இது அடுத்து ரகுகிட்ட கேட்டால் ரகு சொல்லுவார், சார் இவர் தான் புக் பண்ண சொன்னார்னு சொல்லுவார். அந்த இவர் யாருன்னா செல்வ பிறந்தையா சேகர்பாபுவால் அங்கே போய் முடியும் என்பதால் தான் இந்த எந்த வேலையும் அவர்கள் செய்யவில்லை.